வணக்கம் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தாங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு பொதுவாக வந்து நிறைய ஷாப் பண்ணுறது ரொம்ப விரும்புவீங்க. ஆனால் நமக்கு வந்து காசு அந்தளவுக்கு பத்தாது. ஏன்னா நம்ம பொருள் நிறைய வீட்டு செலவுக்கு, காய்கறி, ப்ரிவொவிஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் போக நமக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணால் தானேங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் 2000 3000 வாங்குறத விட குட்டி குட்டியாக ஒரு பொருள் வாங்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாய் ஷாப். அதாவது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த மாதிரி கடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் எத்தனை இடத்துல 10 ரூபாய் கடை இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோயில் ஒரு 5 இடத்துல தாங்க இருக்குது அந்த 10 ரூபாய் கடை. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஆனால் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, 10 ரூபாய் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்னெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் இருக்கும், கம்மல் இருக்கும், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இருக்கும், ஹேர் பேண்ட்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ஐட்டம்ஸில் கொஞ்சம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் அந்த டப்பாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டிங்க ஃபில்டர் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் கூட கிடைக்கும். இந்த மாதிரி 10 ரூபா கடை எங்கே தாங்க இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறுக்குப்பேட்டை, அங்கே நார்த் மெட்ராஸில் சவுக்கர்பேட் பக்கத்தில் நிறைய வந்து 10 ருபீஸ் ஷாப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரம்பூரில் கூட ஷாப் இருக்குதுங்க. அதான் வந்து இது எப்படின்னா அங்கங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ வந்து அந்த நியர்பையில் இருக்கிறவங்க தாராளமாக போய் வாங்கிக்கலாம். பெரம்பூர்லேயும் இந்த ஷாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அண்ணா நகர் அந்த சைடில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆவடி, அம்பத்தூர் அந்த சைடில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த சைட்லாம் வடபழனி சைட்லலாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால், வடபழனிலையும் ஒரு கடை இருக்குங்க, 10 ரூபாய் கடை. ஸோ போரூர், வலசரவாக்கம் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக வாங்கிக்கலாம். என்னென்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே செட்டப்ஸ் வச்சுருப்பாங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த குட்டி குட்டி சாமான்கள், பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும், ஆக்சசரிஸ் கம்மியாக இருக்கும். சில கடையில் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி நெயில் பாலிஷ்லாம் அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த 10 ரூபாய் கடையில் தாராளமாக போய் நம்ம வாங்கலாம். இந்த லாக்டவுனை முடிச்சுட்டு நீங்கள்லாம் போய் பிளான் பண்ணி அந்த 10 ரூபாய் கடையில் நிறைய ஷாப் பண்ணணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் போய் நிறைய பொருள் வாங்கி என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரத்துலேயும் இந்த 10 ரூபா கடை அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் இருக்கிற கடையில் வந்து நிறைய பொருள்களே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய நம்ம கிச்சன் லேடிஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு லிவிங் ரூமில் வைக்கிற மாதிரி குட்டி குட்டியான லிவிங் ரூமில் வைக்கிறதுக்கான குட்டி குட்டி பொம்மைகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4-5 ஷாப்பு தாங்க நமக்கு சென்னையில் இருக்குது 10 ரூபாய் கடை. ஸோ யாரெல்லாம் போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ சீக்கிரமாக போய் நிறைய பொருள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.